லேர்ன் டு சிட் இன் டிஸ்கம்ஃபர்ட். இத கேட்கும்போது நெறைய பேருக்கு வியர்டா இருக்கும். எடுத்த உடனே பெரிய பெரிய ஸ்டெப்ஸ் வைக்கும்போது, அது எல்லா நாளுமே நமக்குள்ள வொர்க் அவுட் ஆகவே ஆகாது பிராக்டிகலி. ஒரு தூக்கங்கிற ஒரு விஷயம் இருந்தா மட்டும் தான் நமக்குள்ள எனர்ஜியும் இருக்கும், செல்ஃப் கண்ட்ரோலும் இருக்கும். சோஷியல் மீடியா யூஸ் பண்றத அவாய்ட் பண்ணுங்கன்னு சொன்னா, அது என்னாலயும் முடியாது, உங்களாலயும் முடியாது. நம்ம கூட இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே குரோத்த பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. ப்ராப்பரா லைஃப்ல எப்படி டெவலப் ஆகுறத பேசிட்டு இருப்பாங்களான்னு கேட்டா, கண்டிப்பா கிடையாது. ஸ்டார்ட் சேயிங் நோ. இந்த விஷயம் சொல்றதுக்கு இவ்ளோ ஈஸியா இருந்தாலும், அத பிராக்டிஸ் பண்றதுக்கும், பழகுறதுக்கும், மத்தவங்க கிட்ட நோங்கிற விஷயத்த சொல்றதுக்கும் ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கும். இதையே நான் வொர்க் அவுட் பண்ணுங்கன்னு சொன்னா கொஞ்சம் ஹார்டா தெரியும். இதுக்காக எடுத்த உடனே நான் 1000 ஸ்டெப்ஸ் நடக்க போறேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா முடியாது. சோ ஸ்டார்ட் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நடக்கலாம். அத ஒரு 1 வீக் பிராக்டிஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் நடக்க ஆரம்பிங்க. லேர்ன் டு சிட் இன் டிஸ்கம்ஃபர்ட். இத கேட்கும்போது நெறைய பேருக்கு வியர்டா இருக்கும். பட் எஸ், டிஸ்கம்ஃபர்ட்டான ஒரு சிச்சுவேஷனையும் பீப்பிள்ஸையும் ஹேண்டில் பண்றதுங்கிறது ரொம்பவே சேலஞ்சான விஷயம். வொர்க் லைஃப்ல ஏதாவது ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டான சிச்சுவேஷன் வருது அப்படின்னா, அத நின்னு ஃபேஸ் பண்ற அளவுக்கு நம்மள நெறைய பேருக்கு தைரியமே கிடையாது. பிளேஸ்லயும் ஒரு சிச்சுவேஷன்லயும் நின்னு ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, அங்க இருந்து தான் உங்களோட குரோத் ரியலா ஸ்டார்ட் ஆகும். திரும்பவும் சொல்றேன், இது ஈஸியான விஷயமே கிடையாது. பட் ஒன்ஸ் நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா, மென்டலி உங்களோட சேஞ்சஸ் ரொம்பவே டிராஸ்டிக்கா இருக்கும்.